கேக்குதாம்மா? ஓகே, கொஞ்சம் கவனிங்க. கடாசேர் கடாசேர் உல்டா பேஷ். கடாசேர் கடாசேர் உல்டா பேஷ் வந்து சேம் எப்படி நம்ம வந்து மத்தோட எழுத்தை நீட்டி ஓதுறோமோ இதையும் வந்து மத்தோட எழுத்து மாதிரி ஒரு அலிஃபளவு நீட்டி தான் ஓதணும். சரிங்களா? கடாசபர் பாருங்க, அவங்களே கொடுத்துருக்காங்க. கடாசபர் அலிஃபே மதாவை போன்றதாகும். அலிஃபே மதா எப்படி நம்ம ஆ பா ஹம்சா அலிப் ஜபர் பா அலிப் ஜபர் பா நீட்டி ஓதுறோமோ அதே மாதிரி தான் அலிஃபே மதா கடா ஜபர் என்ன செய்யணும்? நீட்டி தான் ஓதணும். இது எப்படி ஓதணும்? ஹம்சா நம்ம அலிஃப்னு சொல்லக்கூடாது. ஏன்? ஹரக்கத் பாட சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கோம்? ஜபசேர் பேஷ் பெற்ற எழுத்துக்கள் மேலே ஜபசேர் பேஷ் மேலே ஏதாச்சும் வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும்? ஹம்சா தான் சொல்லணும். அலிஃப்னா எப்படி இருக்குமா? தனியாக இருக்கும். அது மேலே ஏதாச்சும் வந்துச்சுன்னா அது ஹம்சா தான் உச்சரிக்கப்படும். பார்த்துக்கோம் இல்லையா? ஸோ இந்த ஹம்சா கடா ஜபர் ஆ, பா கடா ஜபர் பா, தா கடா ஜபர் தா. சொல்லுங்க. அந்த உச்சரிப்புக்காக நான் மறுபடியும் சொல்லித்தரேன். சா, சாவுடைய சவுண்டு வரணும். சா கடா ஜபர் சா, ஜீம் கடா ஜபர் ஜா, ஷா கடா ஜபர் ஷா, ஹா ஹா. இது எப்படி கார் மாதிரி ஹா, ஹா கடா ஜபர் ஹா. தால், தால் கடா ஜபர் தா, தால். இந்த தாலுடைய சவுண்ட் எங்கேருந்து வருது? நுனி நாக்குல இருந்து நாக்கு போய் டச் ஆகணும். நுனி நாக்குல அந்த பல்லு மேல் வரிசை நடுப்பருக்கள் ஓரங்களை டச் ஆகணும். ரால், ரால் கடா ஜபர் ரா, ரா கடா ஜபர் ரா. இப்படி எல்லாமே என்ன செய்யணும்? ஒரு அலிஃபளவு என்ன செய்ய நீட்டி வரணும். ஜா, சா, ஷா, ஸ்வா. தான்னு சொல்லக்கூடாதுமா, துவான்னு சொல்லணும். அத வல்லினம். துவாவுடைய சவுண்ட் வந்து வல்லினமா ஓதணும். துவா, வா, ஐன் கொண்டு வாங்க. கா, ஃபா, இந்த கஃப் வந்து என்ன செய்யணும்? நல்லா தொண்டை நாக்கோடைய வேர் பகுதி மேலே போய் டச் ஆகணும். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கா, இது சாதாவா கேஏ கா சவுண்ட் தான் வரணும். கா சொல்லுங்க. கா. நெக்ஸ்ட் லா, மா, நா, வா, ஹா, ஆ. இது ஹம்சான்னு வந்திருக்கு. ஸோ ஹான்னு வரக்கூடாது, ஆன்னு தான் வரணும். அலிஃபோடைய சவுண்டு தான் ஆன்னு தான் வரணும். ஆனால் வாசிக்கும் போது ஹம்சான்னு தான் வாசிக்கணும். புரியுதா? ஆ ஹம்சா கடா ஜபர் ஆ, யா கடா ஜபர் யா. இதுல என்ன புரியுது? இதையும் அலிஃபே மதா போல ஒரு அலிஃபளவும் நீட்டி ஓதணும். அப்போ சொல்றது கடா ஜபர் சட்டம் எந்த சட்டத்துக்கு சமம்? அலிஃபே மத்தாவே போன்று. புரியுதா? பயிற்சியை பாருங்க. ஆ த மா, ஹம்சா கடா ஜபர் என்னமா? ஆ, தால் ஜபர் தா, மீம் ஜபர் மா, ஆ த மா. புரியுதா? ஆமனா, ஆமனா. ஹம்சா கடா ஜபர் ஆ, மீம் ஜபர் மா. இது என்னது? ஹரக்கத்துடைய சட்டம் தான். என்ன செய்யணும்? ஹரக்கத்துடைய சட்டத்தை சற்றும் நீட்டாமல் விரைவாக ஓதணும். ஸோ என்ன செய்யணும்? ஆமனா, மாலிகி, அபவாஹு, அபவாஹு, சமாவாத்தி. பாருங்க, சீன் ஜபர் சா ஹரக்கத்து, மீம் கடா ஜபர் மா. என்ன செய்யணும்? ஒரு அலிஃப்ல நீட்டணும். வாவ் கடா ஜபர் வா, இதையும் ஒரு அலிஃப்ல நீட்டணும். தா ஜே டி, இதை நீட்டக்கூடாது. அப்போ சா நீட்டக்கூடாது, மீம் நீட்டணும், வா நீட்டணும், தா நீட்டக்கூடாது. அப்போ சமாவாத்தி. நெக்ஸ்ட் வீணா, காவை நீட்டுறோம். ஏன்? கடா ஜபர் இருக்கிறதுனால. வாவை ஏன் நீட்டுறோம்? அங்க என்ன சட்டம் இருக்கு? யாயே மந்தா இருக்கு. எப்படி? சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னால். முன்னால்னா என்ன சொல்லியிருக்கு? ரைட் சைடு. ரைட் சைடு பார்க்கணும். முன்னால்னா ரைட் சைடு, பின்னால்னா லெஃப்ட் சைடு. இப்போ ரைட்னா முன்னால்,
இப்போ வாவ் சுக்குன் பெற்ற யாவுக்கு முன்னால் ஜே இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? வி காவி. நூன் ஜபர்னா காவீனா. யா ஸ்வான் சொல்லணுமா? சான் சொல்லக்கூடாது. ஸ்வா யா ஸ்வாலிஹு இலாஹுனா. இங்க லாம் ஒரு அலிஃப் நீட்டு, நூன ஒரு அலிஃப் அலு நீட்டணும். இலாஹுனா ஹாஸா ரெண்டுமே ஒரு அலிஃப் அலு நீட்டணும். ரிசாலாத்தி ஜாலிகா. புரிஞ்சா பாடம்? இப்படிதான் ஓதணும். சரிங்களா? இது என்ன கான்செப்ட்? ஒரு அலிஃபளவு நீட்டி ஓதணும். எந்த சட்டத்துக்கு சமம்? அலிஃபே மத்தாவை போன்று. இது ஒரு அலிஃபளவு நீட்டி ஓதணும். புரியுதா? அலிஃபே மத்தாவை போன்றுனா ஒரு அலிஃபளவு நீட்டி ஓதணும். ரொம்பவும் கம்மியா நீட்டக்கூடாது, ரொம்ப அதிகமா நீட்டக்கூடாது, நீட்டாமே இருக்கக்கூடாது. நீட்டணும். எத்தனை ஒரு அளவு இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு. அலிஃபே மத்தானா ஒரு அலிஃபளவு. புரியுதா?